படம் வந்து இட்ஸ் அ டாப் நாச் ஃபில்மு. யூஷுவல் ஸ்டோரியாக இது இல்லை. ஃபெமினிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது. தனுஷ் 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 தான் எல்லாமே. ஃப்ரம் தி இனிஷியல் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம தனுஷோடைய நடிப்பு, தனுஷோடைய டைரக்ஷன், தனுஷோடைய அந்த நடை எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டு. அண்டு அந்த துஷரான்ற பொண்ணு நடிக்கிறாங்க இல்லையா, அந்த சிஸ்டர் நடிக்கிற பொண்ணு தனுஷ்க்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. அண்ட் தனுஷ் ஹஸ் கிவன் ஸ்பேஸ் ஃபார் விமன் டு ஆக்ட் இன் சச் ரோல்ஸு. எப்பயுமே ஒரு பெரிய டேரக்டர், பெரிய ஆக்டர் கூட நடிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோலாக இவங்களுக்கு கொஞ்சம் சப்மிசிவாக போகிற மாதிரி கொடுப்பாங்க. பட் வந்து தனுஷ் வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாரு. அண்டு பழைய காலத்து படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இதுலலாம் கெடுத்தவனையே கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கெடுத்துட்டா வந்து அவங்க அண்ணன் வந்து பழி தீர்ப்பார், அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். இதில் பொண்ணே ஃபீல்டில் இறங்குது. தனுஷ் வந்து ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை ஏமாத்தின ஒரு ஆட்களை பழி தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய டானாக இருந்தால் கூடயும் அவர் அந்த வேலையை பண்ணாமல் அந்த பொண்ணு தன்னை நாசம் பண்ணவங்கள, தன்னோட அண்ணனை தொந்தரவு பண்ணுறவங்க எல்லாரையும் அந்த பொண்ணு வந்து ஒரு பத்திரகாளி மாதிரி, ஒரு துர்கா மாதிரி, அதையும் அந்த சிம்பாலிஸ்டிக்காக காமிக்கிறாங்க. நிறைய இடங்களில் சிம்பாலிசம் இருக்குது இதில், அது நிறையா காமிக்கிறாங்க. வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் வயலன்ஸ் இருந்தால் கூட இமோஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த சந்தீப் கிஷன் அவர் வந்து பிரதராக நடிக்கிறாரு. அவர் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸு. அப்புறம் வந்து இவர் ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம், அவர் இந்த படத்தில் தான் நடிச்சிருக்கார். இது வரைக்கும் எந்த படத்துலேயும் அவர் இவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலை. வரலட்சுமியை வந்து கொஞ்ச நேரம் வந்தால் கூட அந்த கேரக்டருக்கு ஆப்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. மியூசிக் இஸ் ஆல்சோ ஓகே. ஏஆர் ரஹ்மான் ஒரு தனுஷ் நடந்து வர்றப்ப அந்த கதை ஓட்டத்துக்கு, அந்த ஃபைட்டுக்கு, அந்த இந்தியன் ப்ரூஸ்லின்னு சொல்லலாம் தனுஷை. we can say that he is an Indian Bruce Lee. Fight scenesல see how much efforts he is giving, so much of efforts he is putting. அவர் வந்து ஒரு பார்ன் ஆக்டர்னு கூட சொல்லலாம் சார். ஆஃப்டர் சிவாஜி கணேசன், ஆஃப்டர் ரஜினிகாந்த், ஆஃப்டர் கமலஹாசன், we can be very proud that Tamil cinema has such an actor. தனுஷ் ஒரு இடத்துலையும் அவருடைய அந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ், லாஸ்ட்டாக வந்து அவங்க தம்பியை கொண்டுட்டாரு அப்படின்றப்ப அவர் அப்படியே திரும்பி நடக்கிறப்ப அந்த குலுங்கி அழுகிறது நம்மளுக்கு தெரியாமல், அந்த ஒரு சீனெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. நிறைய எமோஷன்ஸ், நிறைய சென்டிமெண்ட்ஸ். அண்ணன் தங்கச்சி, இப்போ சீரியல்ஸ் அண்ணன் தங்கச்சி மாதிரி சில படமெல்லாம் வந்தது. அது சில பேரை வந்து அது ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணாங்க. இதில் வந்து அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபேமிலின்றது நமக்கு வேணும்னு அவங்க துடிக்கிறது, அப்புறம் அந்த காசு இல்லாமல் இருக்கிறது, இந்த காசுக்காகவே விலை போகிறது. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஆடுகளம் படம் ஞாபகம் வருது. என்னென்னா லாஸ்ட்டில் எல்லாத்தையும் முடிந்துட்டு தனுஷ் வந்து அந்த வேனில் போவார் இல்லையா ஆடுகளத்தில், அதே மாதிரி இந்த ஆடுகளத்தில் வந்து போகிற மாதிரி இதுலேயும் அவருடைய சிஸ்டரு, அப்புறம் அவங்க தம்பிக்கு பிறந்த ஒரு குழந்தை, அதில் வந்து ஒரு லைன் வருது. அந்த பொண்ணு வந்து தம்பியோடைய அந்த லவர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் ரத்தத்தில் பிறந்த குழந்தை தேவையில்லைன்னு. இந்த வயலன்ஸுங்கிறதுக்கு அது ஒரு லைன். வயலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் குழந்தை அப்படின்ற மாதிரி, அது வேணாம், அதாவது நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா மாஸ்டர் பண்ணிட்டார். டான்ஸ் பாருங்கள், அவருடைய ஏஜுக்கு தனுஷ் ஆடுறாருன்றதில் நானும் ஈக்குவலாக ஆடுறேன்றாரு, ஃபைட் ஈக்குவலாக பண்ணுறேன்றாரு. எந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா வந்து அவ்வளோ கைதட்டல் பறக்குது. ஏன்னா ஆல்ரெடி இஸ் அன் ஆக்டர், நோன் ஆக்டர் இல்லையா, அதனால் he has also done his level best. எஸ்ஜே சூர்யா வர்ற சீன்ஸ் எல்லாம் நம்மளும் ரசிக்கிற மாதிரி, தோ இஸ் அ வில்லன். சினிமாட்டோகிராஃபி இஸ் டன் டு தி கோர். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் அவரோட ரோலை வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணியிருக்காரு. அண்டர் ப்ளே பண்ணவும் இல்லை, ஓவர் ஆக்டிங் பண்ணவும் இல்லை. அவருடைய சீனை நல்லா பண்ணியிருக்கார். ஐ ஷுட் கிவ் அ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் செல்வராகவன் சார். தோ ஹி இஸ் அ டேரக்டர், பை சான்ஸ் நவ் ஹி இஸ் ஆக்டிங். ஸோ தனுஷோடைய அண்ணனை வந்து தனுஷே வந்து இயக்கிறதா அந்த மேடையிலெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் கிவன் ஸ்பேஸ் ஃபார் ஹிஸ் பிரதர் ஆல்சோ. ஸோ அந்த பிரதர் ரோலில் வந்து செல்வராகவன் எவ்வளோ பெரிய படங்கள் எடுத்திருந்தாலும் இதில் வந்து தனக்குரிய கேரக்டர் என்ன, நான் எப்படி பண்ண முடியும், என்னுடைய கிளியர் பிக்சரில் நான் எப்படி வருவேன் ஸ்க்ரீனில் அப்படின்னு he is also doing the best in this movie.
எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மூவியோடைய கதையை வந்து கொஞ்சம் டீப் அண்ட் இன்டென்ஸாக போய் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. லைக் யூ ஹேவ் டு பி, எல்லாருமே இன்டென்ஸ் ஆக்டர்ஸ் தான். பட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சூஸியாக தான் வச்சுருக்காங்க எல்லாரையுமே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நீங்கள் யூஷுவல் மூவிக்கே போகிறீங்க எப்போ பார்த்தாலும்? ஒரு இப்போ லவ் ஸ்டோரி, அப்புறம் சுவிட்சர்லாந்தில் போய் டான்ஸ் ஆட, திருப்பி இங்கே வர, இப்படி படமெல்லாம் பாருங்கள். ஸோ ரொம்ப மேன்லி கேரக்டர் தனுஷ். அவருடைய அந்த மேன்லினஸ் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. ஸோ அவர் அந்த உயிரை கொடுத்து நடிக்கிறது தெரியுது, அவருடைய டைரக்ஷன் தெரியுது, ஹவு மச் எஃபர்ட்ஸ் ஹி ஹஸ் புட்னு தெரியுது. ஸோ அந்த எல்லாம் கலந்த ஒரு மூவி. ஐ திங்க் பீப்புள் வில் அட்மையர் திஸ் மூவி நிச்சயமாக.